தசாபுத்திகள் எடப்பாடி சாருக்கு கொஞ்சம் சரியா இல்லாமல் இருக்கு. இப்போ டிலே பண்ணுறச்ச இந்த வாட்டி எலெக்ஷனில் எடப்பாடி சார் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணி ரொம்ப யோசிச்சுக்கினே இருந்தார்னா இவர் தான் சிஎம்ன்றதை டிக்ளேர் ஆகிடும். கூட்டணி ஆட்சி வரும். லவர்ஸ் டேக்குள்ள கதம் கதம் தான். சீனியரில் ஒருத்தர் வந்து எடப்பாடி இருக்காரு. எடப்பாடி சார்து வந்துங்க, அவருடைய ஜாதகம் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு அற்புதமான ஜாதகம். இல்லைன்னா எம்ஜிஆருக்கு வளர்த்த கட்சி ஜெயலலிதா அம்மையாருக்கு அப்புறம் ஓபிஎஸ் ஐயா வந்து 3 முறை முதல்வராக இருந்தாலும் 4 ஆண்டு காலம் ஒரு ஆட்சியை வந்து 4.5 ஆண்டு காலம் கட்டி காத்த ஒரு பெருமை. தசாபுத்திகள் எடப்பாடி சாருக்கு கொஞ்சம் சரியாக இல்லாமல் இருக்கு. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி சார் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணி ரொம்ப யோசிச்சுக்கினே இருந்தார்னா பொங்கலுக்குள்ளே அவர் வந்து கூட்டணியெல்லாம் டிக்ளேர் பண்ணி கரெக்டாக களத்தில் இறங்கினார்னா நிறைய லெவலுக்கு அவருக்கும் வந்து அந்த எட்ஜில் முன்னேறது, ஃபஸ்ட்டு செகண்டில் வர்றது நல்லாயிருக்கும். பொங்கலுக்கு தாண்டி அது நிறைய பண்ணார்னா நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஏன்னா அவருக்கு நல்லா இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆனால் டிலே பண்ணுறச்ச இந்த வாட்டி எலெக்ஷனில் சனி வந்து நிற்க போகிற உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசியில் மீனத்தில் சனி இருக்கிறனால யார் முந்துறாங்களோ அவங்களுக்கு நல்லது. ஆனால் எடப்பாடி சாருக்கு நிறைய பலங்கள் சேரக்கூடிய ஆண்டாக தான் நான் பார்க்குறேன். ஸோ எல்லாமே சரியாக இல்லாமல் இருக்கும். ஆனால் எல்லாமே வந்து ஜனவரி 6லேருந்து பிப்ரவரி 14க்குள்ளே ஷேப்புக்கு வந்துடும். ஷேப்புக்கு வந்து வின்னிங் இவங்க தான் சொல்லி இவர் தான் சிஎம்ன்றதை டிக்ளேர் ஆகிடும். கூட்டணி ஆட்சி வரும். யார் வந்தாலும் அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. எப்படி இருந்தாலும் மெஜாரிட்டி வந்தாலும் கூட்டணி கொடுத்துருவாங்க. இப்போ மோடிஜி வந்து லாஸ்ட் டைம் மெஜாரிட்டி இருக்கச்சு கூட கூட்டணியில் இருந்த மாதிரி இந்த தடவை தான் 240, அதுக்கு முன்னாடியெல்லாம் 300 பேரில் இருக்கு. இந்த தடவை யார் வந்தாலும் கூட்டணிக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஸோ எல்லா லெவல்லையும் தமிழக அரசியல் வந்து அதிகபட்சமாக லவர்ஸ் டேக்குள்ள கதம் கதம் தான். கதம் கதம் தான். யதார்த்தமாகவும் ரொம்ப தைரியமாகவும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டும் அடித்ததுக்கு ரொம்ப ரொம்ப போய் பேக் அடிக்க விடாது. சொல்லணும்ல.